அல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் எந்த வசனம்? 13வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 24வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே, ஹல்லேலூயா. ஓகே. போன வாரம் செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் செய்தியில் என்ன சொன்னேன்? ஒரு வாரம் ஒரு செய்தி கேட்டிங்கன்னா அந்த செய்தி என்ன பண்ணணும்? வச்சு ஜெபம் பண்ணணும். அப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ யாரையாவது கை காட்டி கேட்க போகிறேன் என்ன சொன்னேன்ட்டு. போன வாரம் செய்தியில் நம்ம பார்த்தது நல்ல நிலம், நல்ல நிலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? விதைக்கிறார். விதைச்சோடனே அந்த நல்ல நிலம் என்னவா வருது? 30, 60, 100 என்ன பண்ணுது? பலன் கொடுக்குது. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது, மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு வரும்போது, இதில் அடுத்த ஒரு 2 அதிகாரத்துக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நிறைய உவமைகளை இயேசு என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்தா என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். இதில் இந்த அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் 24வது வசனம், முரளி இந்த சைடு அதிகமாக இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. 13வது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போதே விதையை பற்றி என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. விதையை பற்றி ஒரு உவமையை சொல்லி முடிச்சிடுறார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 18வது வசனத்துலேருந்து 23வது வசனத்து வரைக்கும் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு 24வது வசனத்துக்கு வரும்போது, இந்த ஸ்பீக்கர் 24வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, இன்னொரு ஒரு உவமையை என்ன சொல்கிறாரு. சரி, வேலையை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரர்கள்லாம் நித்திரையாக இருக்கும் போது இன்னொரு ஆள் வரான். அவன் எப்போ வரான்? இப்போ தானே நித்திரை பண்ணும்போது, வேலை செஞ்சவங்க நித்திரை பண்ணும்போது இன்னொரு ஆள் என்ன பண்ணுறான், வரான். அவன் வந்து என்னத்தை விதைக்கிறான்? இதை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இது நல்லா கவனிக்கும் போது உங்களுக்கு இதோட அர்த்தம் நல்லா புரியும். சில பேர் இதை வசனத்தை வாசிருக்கீங்க, ஆனால் தப்பாக புரிந்து கொள்றதுக்கு நிறையா இதில் வந்து இது இருக்குது, தப்பாக புரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது நல்லா புரிகிறதுக்காக நான் மெதுவாகவே போகிறேன். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறான், களையை விதைக்கிறான். ஒருத்தர் பகலில் விதைத்தார், இன்னொருத்தவன் இரவில் விதைக்கிறான். ஒருத்தர் அவரோட நிலத்தில் விதைத்தார், இன்னொருத்தவன் இன்னொரு ஆளோட நிலத்தில் கொண்டாந்து விதைக்கிறான். இங்கே நல்லா கவனிங்க, பகலில் விதைக்கிறது வேற, இரவில் விதைக்கிறது வேற. பகலில் விதைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் இரவில் விதைக்கிறதுன்றது யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக கொண்டாந்து என்ன பண்ணுறது, விதைக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க. இந்த செய்தியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. பகலில் விதைக்கிற விதை நல்ல விதை, இரவில் யாரும் தெரியாத நேரத்தில் கொண்டாந்து விதைக்கிற விதை என்னவா மாறுது, களையாக மாறுது. களையாக தான் இருக்குது, அதை கொண்டாந்து என்ன பண்ணுறான், களையை கொண்டாந்து விதைக்கிறாங்க. விதைக்கும் போது அந்த வசனம் கண்டினியூ பண்ணலாம். 25வது வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்போ என்ன நடக்குது, பயிரானது என்ன பண்ணுது, வளர்ந்தது. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, களைகள்
களைகள் எப்போ பட்டுச்சா? காணப்பட்டுச்சு. எப்போ காணப்பட்டுச்சு? பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான். விதையாக இருக்கும் போது எது களை எது உண்மையான பயிருன்னு யாருக்குமே என்ன இல்லை, தெரியாது. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். முக்கியமான விஷயன்றதுனால நல்லா கவனிங்க, உங்களுக்கு நல்லா இது புரியும். ரெண்டும் வளர்கிற வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் யாருக்குமே தெரியாது. எது களை எது பயிருன்னு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. ரெண்டுமே ஒரே நிலத்தில் என்ன பண்ணிடுச்சு, விதைக்கப்பட்டுருச்சு. ஒரு விஷயம் நல்ல விஷயம், இன்னொரு விஷயம் கெட்ட விஷயம். ஒரு காரியம் இருட்டில் நடக்குதுன்னா, மறைஞ்சு நடக்குதுன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். வெளிப்படையாக நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிகிற விஷயமான்றதுனால அதில் என்ன இருக்காது, ஏதோ தவறான காரியங்கள் செஞ்சிட முடியாது. ஆனால் ஒளிஞ்சு செய்கிற காரியத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், தவறுதலான காரியத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஸ்பிரிச்சுவலாகவும் யோசிக்கலாம். சில இடங்களில் ஓப்பனாக பேசும்போது, பப்ளிக்காக பேசும்போது தைரியமாக என்ன பண்ணலாம், பேசலாம். அதே தனியாக கூட்டு நீ வா, தனியாக வா, உனக்கு நான் தனியாக சொல்லித்தரேன். அவங்க பேசினார் பாரு, அது தப்பு, நான் உனக்கு வேறு மாதிரி சொல்லித்தரேன். தனியாக கூட்டு போகும்போது என்ன நடக்கும், தவறு நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவர் நல்ல நல்ல விவசாயி, பகலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவரோட ஊழியத்தை செஞ்சார். இன்னொருத்தவர் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் வந்து என்ன பண்ணார், ஊழியத்தை செஞ்சார். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் சார்லாம் நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க ரூமுக்கு வரும்போது எல்லாரும் அவன் பெட்டில் தான் படுத்திருப்பான். எல்லா பையெல்லாம் பாய்ஸ் ஹாஸ்டல்ன்றதுனால பாய்ஸ் ஹாஸ்டலில் எல்லாரும் அவன் பெட்டில் தான் படுத்திருப்பான். அங்கேருந்து வரவர் என்ன பண்ணுவார், ஒரு பெட்டாக அப்படி பசங்களாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு அப்படி பார்ப்பார். 1-2 பசங்க ஃபோனில் பேசியிருப்பாங்க. யார்கிட்ட பேசியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அவர் உடனே, சத்தியம் சொல்கிறியா, ஏதாவது சத்தியம் ஏதாவது புதுசாக எதாவது சொல்லி தெரியா, இல்லை உனக்கு ஆண்டவர் ஏதாவது வெளிப்பாடு கொடுக்குறாரா அப்படின்னு எங்கள் சார் அவங்கள பார்த்து என்ன பண்ணார், அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னு யோசிப்பார். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டுருக்கான், கதை பேசிகிட்டு இருக்கிறான். அவர் என்ன சாட்சி சொல்கிறியா, ஏதாவது சாட்சி உனக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா இன்றைக்கி, சாட்சி சொல்கிறியா அப்படின்ட்டு போவார். இருட்டில் நடக்கிற வேலைலாம் என்ன, அது நைட்டில் எல்லாம் படுத்ததுக்கப்புறம் பண்ணுற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியம் சொல்கிறதுன்னா பகலில் சொல்லி, ஏன் நைட்டில் சொல்லணும்? இப்போ 2 காரியம் நடக்குது. இவரும் விதைச்சிட்டாரு, அவரும் விதைச்சிட்டாரு. 2 விதையுமே ஒரே இடத்துல தான் வளருது. 2த்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போது 2மே வளர ஆரம்பிச்சிருச்சு. சின்னதாக என்ன பண்ணுது, வளர ஆரம்பிக்குது. இதில் 2 காரியம் நடக்கும். ஒரு சைடில் தானியம் வளரும், இன்னொரு சைடில் களை வளரும். இப்போ ரெண்டு விஷயத்தில் 2மே என்ன பண்ணணும்னா சில காரியங்களுக்காக போட்டி போடும். இதை கவனிச்சுட்டே வாங்க. தானியமும் ஒரு காரியத்துக்காக போட்டி போடும், களையும் என்ன பண்ணும், ஒரு காரியத்துக்காக போட்டி போடும். முதல்ல என்னன்னா இடம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரூட் வேறு தானியத்தோட வேரும் மண்ணுக்குள்ளே போகும், களையோட வேரும் என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளே இறங்கும். ஆனால் களையோட வேர் என்ன பண்ணும்னா தானியத்தோட வேருக்கு மேலே போய் இப்படி என்ன பண்ணும், டேங்கிள் ஆகிக்கும். டேங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னிக்கும். அப்படியே என்ன பண்ணிடும், இந்த வேரும் அந்த வேரும் என்ன பண்ணிக்கும், பின்னிக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா 2ம் பின்னினதுனால 2வது காரியம் நடக்கும். இதுக்கு வர வேண்டிய சத்து எல்லாம் யார் எடுத்துகிட்டு இருப்பா, களை எடுக்க ஆரம்பிச்சிடும். தானியத்துக்கு வளர்கிறதுக்கு சத்துக்காக ஓனர் என்ன பண்ணுறாரு, மேலே நிறைய காரியங்களை போட்டு அதுக்கு தேவையான தீனி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. ஆனால் யார் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறா, களை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன நடக்கும்னா 3வது காரியம், இது வளர ஆரம்பிக்கும் போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா களை வந்து உண்மையான தானியத்தோட கொஞ்சம் அதிகமாக வளரும். ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், வளர்ச்சியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்குலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு இது என்ன பண்ணும், அதிகமாக வளரும். இப்போ என்ன ஆகும்னா, இது வளர்றதுனால நடுவில் தானியம் இருந்துச்சுன்னா, இது 2 சைடும் வளர்ந்துச்சுன்னா, சன்லைட் போன செய்தியில் சொன்னேன், சூரியன் படும்போது என்ன நடக்கும், அது வளர ஆரம்பிக்கும். நிறைய சூரியன்லேருந்து அதுக்கு என்ன பண்ணும், சக்தி கிடைக்கும். இப்போ இந்த சத்து என்ன ஆகும்னா, இந்த களை 2ம் போய் அந்த சூரியன் இது மேலே படுறதை மறைக்க ஆரம்பிச்சிடும். மறைக்க ஆரம்பித்தோடனே இதுக்கு வர வேண்டிய சத்து என்ன ஆகும், ஏற்கனவே கீழேருந்து வர சத்தம் என்ன ஆயிடுச்சு, நின்றுடுச்சு. இப்போ மேலேருந்து வர சத்தம்
நின்றுடுச்சு. இதனால என்ன நடக்கும்னா 100 பழுக வேண்டிய விதை கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு 60% மாறும், இல்லை 30% மாறும். நீங்கள் 100 எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, ஆனால் அங்கே வந்த என்ன தான் வந்திருக்கும்? 30 இல்லை 60 தான் வந்து நிற்கும். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். இது ஃபுல்லாக வளரும் போது, இந்த கலை ஃபுல்லாக வளரும் போது, இதில் இங்கே ஆண்டவர் சொல்கிற அந்த கலையோட பேர் வந்து டார்னல் அப்படின்னு ஒரு வீட். டார்னல்ன்ற ஒரு தானியம். அது எப்படி இருக்குமா, பார்க்கறதுக்கு ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா வித்தியாசமே என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. இதுலேயும் என்ன பண்ணோம், அதே மாதிரி மேலே தானியம் இருக்கிற மாதிரியே, தானியத்தோட கவர் மாதிரியே என்ன இருக்கும், ரெண்டுமே கவராக தான் இருக்கும். ஒரு கவரை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், தானியம் இருக்கும். இன்னொரு கவரை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த கவர் போட்டு பாக்ஸாக இருக்குது பாருங்கள், அதில் உள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னா, உள்ளே ஒன்றும் இல்லாதனால உள்ளே போய் பூச்சி என்ன பண்ணிடும், பூச்சி உட்காந்துரும். பூச்சி உட்கார்ந்தது மட்டும் இல்லை, இது மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஃபங்கஸ்க்கு தமிழில் பூஞ்சை. இதை நான் கண்டிப்பாக இதை எழுதி தான் வைக்கணும். இந்த ஃபங்கஸ் என்ன ஆகிடும், பூஞ்சை உள்ளே போய் என்ன பண்ணிடும், உள்ளே ஃபுல்லாக மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன நடக்கும், எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அறுவடைக்காக வருவாங்க. இதையும் அதையும் பிரிக்காமல் சேர்த்து அறுவடை பண்ணாங்கன்னா, இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கொண்டு போய் நல்லா சப்பாத்தி செய்யலான்ட்டு என்ன பண்ணுறது, எல்லா தானியத்தையும் எடுத்து வச்சு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், திறந்த வாசல் ஆயிரும். ஏன்னா உள்ள என்ன வந்துருச்சு, வரக்கூடாத ஒரு விஷயம் என்ன பண்ணிடுச்சு, உள்ள வந்துருச்சு. ஆனால் இது முழுவதும் வளர்ற வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்று பயங்கர டேஞ்சரஸ், இன்னொன்று உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஒன்று உங்களை சாவடிக்கும், இன்னொன்று உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஜீவனை கொடுக்குற வார்த்தையை உங்களுக்குள்ளே வைக்கிறாரு. அந்த காரியம் என்ன பண்ணுது, நம்ம போன செய்தியில் பார்த்த மாதிரி அந்த காரியம் உள்ளே போய் அதை வளர ஆரம்பித்து 30, 60, 100 மாறி அதுலேருந்து என்ன பண்ணுது, அந்த தானியம் வருது. அந்த தானியத்தை எடுத்து திருப்பி என்ன பண்ணுறாரு, உள்ளே அங்கங்கே என்ன பண்ணுறாரு, அவர் அதை நட்டு வைக்கிறாரு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, இது விளையணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், கொண்டாந்து அது கூடயே சேர்த்து களையும் விதைச்சிட்டு போயிடுறோம். இப்போ அடுத்த வசனம், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவன் இடத்தில் வந்து, ஆண்டவனே. ஒரு நிமிஷம் இதே 36வது வசனத்துக்கு போகலாம். ஏன்னா இதே இடத்த இதே சம்பவத்தை ஆண்டவர் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 36வது வசனம், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலைகளை பற்றி ஓமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் வராங்க. சீஷர்களுக்கு இது புரியல. இயேசு என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு புரியலன்னு வந்து கேட்குறாங்க, இயேசுவே நீங்கள் இந்த ஒரு இதை பற்றி சொன்னீங்களே, கலையை பற்றி ஒரு ஓமையை சொன்னீங்களா, அந்த ஓமையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்னே 37வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். என்ன சொன்னார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யாரு, இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இயேசு. அவர் என்ன பண்ணார், நல்ல விதையை விதைத்தார். அடுத்த வசனம், நிலம் உலகம் நல்ல விதை. போதும் நிலம் உலகம். எல்லாரும் சொல்லுங்க, நிலம் உலகம். இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, உலகத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இதை சில நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தவறாக நினச்சி இதை வந்து சபையை பற்றி பேசுகிறாருன்னு நினச்சிக்கிறோம். சபையை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணல, பேசலை. ஏன்னா அவர் வாயிலேருந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நிலம் என்னது, உலகம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு கலையும் சேர்ந்து வளரட்டும் சபைக்குள்ளேயே, நம்ம யாரையும் கரெக்ட் பண்ணக்கூடாது, கலை வளரட்டும், ஆண்டவர் பார்த்துப்பாரு, சபைக்குள்ளே தவறான காரியங்கள் நடக்குதுன்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது மேய்ப்பனோட வேலை. கொஞ்சம் பேர் மட்டும் தலையாட்டி இருக்கீங்க. கரெக்ட் பண்ண வேண்டியது யாரோட வேலை, மேய்ப்பனுடைய வேலை. அதுக்கு வேதத்தில் நிறைய இடங்களில் எப்படி கரெக்ட் பண்ணணுன்ட்டு வசனம் என்ன இருக்குது, எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு சபைக்குள்ளே ஏதாவது தவறு நடந்தால் கேட்கக்கூடாது. இந்த சபையில் அது நடக்காது. பரவாயில்ல, என்னை பார்த்து முறைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தவறு நடந்தால் சபையில் வேதத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் கேட்கறதுக்கான அதிகாரம்
போதகருக்கு உண்டு. பரவாயில்ல, நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. போதகருக்கு உண்டு. இங்கே உள்ள கலையை பிடுங்கிறதுக்கு போதகருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. உலகத்தில் கிடையாது. என்னது? வெளியில் போய் அதிகாரம் கிடையாது, சபைக்குள்ள அதிகாரம் உண்டு. இப்போ என்ன நடக்குது? உலகம், அவர் என்ன சொல்றாரு? நிலம், உலகம். அடுத்து நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நல்ல விஜய் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இந்த இந்த இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களாம் யாரு? இது கூட கொஞ்சம் டவுட்டா இருக்கு சில பேருக்கு. நான் ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்லுவாங்க, கை தூக்குங்க. ஆமேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறேன்? அதே வசனத்துல தான் இருக்கு. எங்க? உலகத்தில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க நல்ல விதை தான், நீங்க வந்து கலை அல்ல. உங்களை என்ன பண்றார் ஆண்டவர்? நல்ல விதை. ஆனா அந்த விதை எங்க இருக்குது? உலகத்துக்குள்ள இருக்குது. யாராவது நான் நிலால வாழ்றேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கேருந்து முடிஞ்சோடனே பஸ் ஸ்டாண்டில் போய் நிலாவுக்கு நேராக பஸ் ஏறி போகிறவங்க யாரும் இல்லைல்ல. உலகத்தில் தானே இருக்கிறோம் எல்லாருமே. உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி வளர்றியோ அதே போல் உன் பக்கத்துலேயே ஒரு கலை என்ன பண்ணும்? வளரும். சில பேருக்கு ஞாபகம் வருது, பக்கத்து வீட்டுக்காரன். உடனே போட ஆரம்பிச்சிடாதீங்க. சில பேர் சொல்கிறது உண்டு. நான் இதை நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியே நானே கேட்டிருக்கேன். நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா நான் பேசுனதே கிடையாது. மோசமானவங்க. உங்களை எதுக்கு ஆண்டவர் உலகத்தில் வைக்கணும்? உங்களை புட்டு கொண்டு போய் எங்கேயாவது என்ன பண்ணிருக்கலாம்? ஹிமாலயாவுக்கு மேலே உனக்கு மனுஷன் மூஞ்சே தெரியக்கூடாது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம்? வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி வைக்கல. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாருன்னா அதற்கு ஒரு 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 ரீசன் இருக்கு, முகாந்திரம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. உங்களை அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தில் வச்சாருன்னா அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. நான்லாம் வேற குடும்பத்தில் பிறந்தேன்னா என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? சொல்லியிருக்கோமா இல்லையா? நான் மட்டும் அம்பானி குடும்பத்தில் பிறந்தேன்னா இதே மாதிரி பிச்சைக்காரமாக தான் இருந்திருப்போம். நான் நிறைய தடவை யோசிச்சது உண்டு. நான் மட்டும் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருந்திருந்தோன்னா எனக்கு இருக்கிற படிப்புக்கும் என்னோட டேலண்ட்டுக்கும் நான் என்னென்னமோ என்ன பண்ணியிருந்துருக்கலாம். ஆண்டவர் என்னை மூடிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இப்படிலாம் செய்தியில் பேசினா என்ன பண்ணுறது? டெபி சொல்லுவா, நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன், காரைக்காலில் வந்து என்ன போட்டாங்க அப்படி. இப்போ சொல்கிறாளான்னு கேளுங்க. இப்போ சொல்ல மாட்டா, அவளுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காட்டிட்டார். எதுக்கு கொண்டாந்து இங்கே வச்சான்றத காட்டிட்டார். இன்னும் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன கொண்டாந்து இங்கே போட்டார். சில பேர் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க புலம்பெல்லாம் பார்க்கணும். அதுவும் இந்த மாதிரி சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்துலாம் கல்யாணம் பண்ணி காரைக்கால் வராங்க பாருங்க. காரைக்காலில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைன்னா ஒன்றை கொண்டாந்துருக்காரு ஆண்டவர். ஒரே ஒரு ஆள் ஆமேன் சொல்லி. ஆமேன். சில பேர் நம்ம யோசிச்சு பாருங்களேன், காரைக்காலில் இருக்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே பிறந்து வளர்ந்ததுன்னு ரொம்ப கம்மி, வெளியிலேருந்து வந்தவங்க தான் நிறையா. ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார் இங்கே? இதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஆண்டவர் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிக்காமல் செய்வாரா? இல்லை ஏதாவது ஒரு பிளான் இல்லாமல் செய்வாரா? இல்லை உங்களை இந்த இடத்துல இந்த காரைக்காலில் பிறக்க வச்சாருன்னா உங்களை எதுக்கு பிறக்க வச்சாருன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல சத்தமாகவே ஒரு அலையில சொல்லியிருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சா அரைச்சிங்க, எங்கேருந்து கெட்ட விதை வந்துச்சு? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, 28வது வசனம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? சத்துரு அதை என்ன பண்ணிட்டான்? செஞ்சுட்டான். நல்ல விதை விளைகிற இடத்துல பிசாசு கொண்டாந்து என்ன பண்ணிடுறான்? கலையை கொண்டாந்து வச்சிடுறான். அவன் பிசாசு வைக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தீமையை கொண்டு வருகிறாள்.
உலகத்தில் தீமை கொண்டு வருகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் இல்லை எல்லாருக்கும்? உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து எல்லாருக்கும் தீமை தான் செய்வான்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் ஹிட்லர். அவனை இன்னை வரைக்கும் அவன் எதுக்கு அதை பண்ணான், அவனுக்கு என்ன தோணு, அவனுக்கு அது அவனுக்குள்ளே என்ன அவனை செய்ய வச்சுச்சுன்றது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. எப்படி திடீர்னு ஒரு 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 ஜனக்கூட்டத்தை அவன் என்ன பண்ணான், அழிக்கணும்னு என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணி வந்தான். அப்போ பாருங்கள், அவனுக்குள்ளே அவ்வளோ தீமை இருந்துச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? பிசாசுட்டேருந்து தான் இது வந்துச்சு. இந்த வசனத்தை சொல்கிறாரு, 28வது வசனம். அதற்கு சத்துரு அதை செய்தான். இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான், அவன் வேலையை காட்டிட்டான். ஆண்டவர் அவரோட வேலையை செஞ்சார், பிசாசு அவனோட வேலையை காட்டிட்டான். இப்போ அடுத்த வசனம் அதிலே கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா. பக்கத்தில் நாங்கள் பார்த்து சொல்லுங்கள், களையை பிடுங்கிறது உன் வேலை இல்லை. சொல்லவே இல்லையே பாதி பேர். களையை பிடுங்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நல்ல கனியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஆமென். களையை பிடுங்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. கிறிஸ்தவம் என்ன தெரியுமா பண்ணிடுச்சு? உங்களுக்கு இது சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்தவத்து மேலே நம்மளுக்கே கோபம் வரும். கிறிஸ்தவர்கள் 1096வது வருஷம் என்ன பண்ணாங்க, க்ரூசேட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம், ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், மற்ற தேசங்களுக்குள்ள எல்லா தேசங்களுக்குள்ளேயும் உள்ளே பூந்து எல்லாரையும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாற்ற போகிறோம்னு ஆரம்பித்த க்ரூசைடு கிட்டத்தட்ட 600 வருஷம் 16,690 வரைக்கும் என்ன நடந்துச்சு, இந்த க்ரூசைடுகள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 600 வருஷம் நடந்துச்சு. இதில் அவனுங்க கொன்னது யார் கொன்னது? கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை கொன்னதோட கணக்குக்கு அளவே இல்லை. ஏன்னா இவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளலையாம். எப்படி இருக்கு பாருங்க. வேதத்தில் முதல்ல கொலை செய்யாதிருப்பாயாகன்னு என்ன பண்ணுது? இவங்க எதுக்கு கொலை செய்கிறாங்க? இவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளன்னு இவங்க கொலை செய்கிறாங்க. என்ன அளவில் பாருங்க. களையை பிடுங்கிறது நம்மளுடைய வேலையே இல்லை. சில பேர் வந்து நான் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன். இந்த வேலை உன் வேலையே கிடையாது. நம்மளுடைய வேலை நல்ல கனியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. உங்களுடைய கனியை பார்த்து அவங்க மாறுவாங்க. கலையாக இருக்கிறவங்களும் கனியாக மாறுவாங்க. நம்ம அவங்கள மாற்ற முடியாது. ஆண்டவர் தான் சொல்கிறார் பாருங்க 28வது வசனத்தில். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை பிடுங்குனீங்கன்னா கூட இருக்கிற கோதுமைக்கும் அடி விழுவும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்க, ரெண்டோட ரூட் என்ன பண்ணும், ரெண்டோட வேறு, தேங்க்யூ, வேறு என்ன பண்ணுது, ரெண்டும் ஒன்றா தான் என்ன பண்ணுது, வளருது. ஒன்றா வளரும் போது நீங்கள் ஒன்றை பிடிச்சி இழுக்கும் போது இன்னொன்று என்ன பண்ணும், சேர்ந்து பிச்சுக்கிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து இன்னொருத்தனை மாற்றணும்னு ட்ரை பண்ணணும்னு போகும்போது அதை மாற்றுற விதத்தை பார்த்து இன்னொருத்தன் ஐய இது என்ன இல்லை, சரியே கிடையாது. நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது வா நேராக வீட்டுக்குள்ளே போனோடனே உன் வீட்டில் சாபம் இருக்குது, இப்படி சொன்னீங்கன்னா நம்ம கூட வந்தோடனே ஐயோ அவங்க வீட்டில் சாபம் இருக்குது, அப்போ நம்ம வீட்டில், இதனாலேயே என்ன பண்ணிடுவாங்க, வர்றவங்களும் வெளியில் போயிடுவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது வளர விடு, அது வளரட்டும், ரெண்டும் என்ன பண்ணட்டும், வளரட்டும். ஏன்னா களையை எடுக்க வேண்டியது யாருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய வேலை. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிசாசானவன் களையை விதைத்தது உலகத்தில் மட்டும் விதைக்கலை, சபைக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டான், விதைச்சிட்டான். நம்மளும் ஏன்னா உலகத்துக்குள்ளே தானே இருக்கோம், சபை எங்கே தான் இருக்குது, உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சபைக்குள்ளே களையை விதைத்தது என்ன பண்ணுதுன்னா, வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டியது, சொல்கிறேன் எல்லாரும் பைபிளை பார்க்க, வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டியது, வேதத்தின் அர்த்தம் வேதத்தில் வேற ஒரு அர்த்தத்தில் இருக்கும், இவங்க வேற ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணுறது, விட்டு அடிக்கிறது. இது லைவில் வேற போயிட்டு இருக்கு.
ஒரு புது பாட்டோட லிரிக்ஸ். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. எல்லாரும் கேட்டிருப்பீங்களே, கேட்டிங்களா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவரை விட்டு ஓட முடியுமா, ஓட முடியாதா? விட்டு ஓட முடியுன்றவங்களாம் கை தூக்குங்க. நான் இன்னும் வேதத்தையே ஒழுங்காக சொல்லி தரல உள்ள இருக்கு. ஆண்டவரை விட்டு ஓட முடியுமா, ஓட முடியாதா? முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவரை விட்டு ஓட முடியாது உங்களால். ஆண்டவரை விட்டு ஓட முடியும். நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அவரை விட்டு தூரமாக என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டேன்றது தவறான உபதேசம். நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை வந்து என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், இனிமேல் நான் என்ன வேணாலும் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இது தவறான உபதேசம். அவரை விட்டு என்னால் ஓட முடியாது. கண்டிப்பாக ஓட முடியும். வேதத்தில் எபிரேயர் 10வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். இருபத்தாறாவது வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கோபாக்கினை இருக்குமா? என்ன இருக்கும்? கோபாக்கினை எதுக்கு இருக்குமா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். சபைக்குள்ள வந்து வேதத்தை கேட்டு எல்லாமே ஆண்டவர் சொல்கிற காரியத்தை வாரம் வாரம் கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கே தான் போய் முடியும்? அந்த வசனம் எங்கே முடியுது? கோபாக்கினையில் தான் முடியும். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு தடவை நீ ரட்சிக்கப்பட்டல்ல, அவ்வளோதான், இனிமேல் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தூரமாக போ பிசாசேன்னு சொல்லணும். என்னான்னு சொல்லணும்? அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லணும். நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க நம்ம பாட்கள். ஏன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகிறத இந்த புது நூதனமான உபதேசம் உங்களை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடும்? விட்டுடும். வேதத்தில் எப்படி வேணாலும் வாழணுன்றது வசனம் கிடையாது. இப்படி தான் வாழணுன்றது தான் என்னது? வசனம். ஆமேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் வாழணுன்றதுக்காக வேதத்தை ஆண்டவர் கொடுக்கல. இதை பார்த்து தான், இதை வச்சு தான் வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? வேதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி கலையை பார்த்து ஏமாந்திராதுங்க. இந்த மாதிரி கலையை பிசாசு என்ன பண்ணிட்டான்? சபைக்குள்ளேயும் சில போதகர்களே கொண்டாந்து என்ன பண்ணிட்டான்? வச்சுதான். எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்கும். அதே வேதத்தை நான் எடுத்து படித்தேன்னா எனக்கு வேறு மாதிரி தெரியும், அவனுக்கு வேறு மாதிரி தெரியுது. சில 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 மெசேஜஸ்லாம் யூடியூப்பில் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியம். இந்த வேதத்தில் இந்த வசனத்தை இப்படியா சொல்லுது, இல்லையே வேறு மாதிரில சொல்லுது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அவன் வேறு விதத்தில் அதை பண்ணிருப்பான், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். இதனால தான் நம்ம நிறைய நேரத்தை சொல்கிறது, கண்ணாமண்ணான்ட்டு எல்லா யூடியூப் வீடியோவும் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. சில பேருக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் நல்ல வேதத்தை வாசித்து அந்த மெச்சூரிட்டி இருக்கும், உங்களுக்கு தெரியும் அவன் தப்பாக சொல்கிறான்னு. சில பேருக்கு அது அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால அதை பிடிச்சிக்க வேண்டியது. அதை பிடிச்சிக்கிட்டு அப்போ வந்து நம்ம சபையில் தப்பாக சொல்லித்தராங்க, அந்த யூடியூப்புக்காரன் தான் நல்லா சொல்லித்தரான். தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கிற வரைக்கும் மற்ற யூடியூப் சேனல்லையோ மற்ற ஆட்களையோ என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த சபையில் உங்களுக்கு நல்லா தான் என்ன பண்ணுறாங்க. நானே கேட்டு வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஆமென். இதை வந்து ஒழுங்காக ஆவியானவர்கிட்ட உட்காந்து, ஆவியானவரே நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு இதோட அர்த்தத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, புரிய வைங்கன்னு கேட்டு என்ன பண்ணணும், அதை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இவன் அதை சொன்னான், அவன் அதை சொன்னான், இந்த வசனத்தை அவன் அப்படி படித்தான் இப்படி படித்தான், இதெல்லாம் போனீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டோம். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அடுத்த வசனம் 29வது வசனம். அதற்கு அவன், வேண்டாம்,
களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டெரிக்க கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ஆமென். இதே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க 40வது வசனத்துல இருந்து. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகத்தின் முடிவிலே நடக்கும். அது 30வது வசனத்துல அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி. எந்த காலத்துல? இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. ஆண்டவர் நாளை என்ன பண்ணிட்டாரு? நியமிச்சு குறிச்சு வச்சுட்டார். அந்த நாளுக்கு முன்னாடி நடக்காது, அந்த நாளுக்கு அப்புறமும் இது நடக்காது. அவர் குறித்த நாளில் இது கண்டிப்பாக என்ன பண்ணும்? நடக்கும். நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றி போடுங்க, அந்த பிரச்சனை இருக்கும். என்னை பார்த்து முறைக்கிறாங்க சில பேர். பிசாசானவன் ஏன்னா நீங்கள் நல்ல கனி கொடுக்கறதுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே கொண்டாந்து என்ன பண்ணியிருப்பான்? களையை வச்சிருப்பான். நல்ல கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே கல் தானாகவே என்ன பண்ணும்? வருமா வராதா? இதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, ஃபஸ்ட் ஆராதனை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, மறந்துட்டேன். கனி கொடுக்குற மரம் தான் அடி வாங்குமா? ஏதோ என்னது, யாரா ஒரு ஆள் சொல்லுங்கல்ல. காய்க்கிற மரம் தான் கல்லடி படும். நம்ம சர்ச்சுக்கு வெளியில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. அது கொய்யா மரம்னு பேர் தான். அதில் கொய்யாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா வராங்க பாருங்க, அது இவ்வளோண்டு தான் காய்ச்சிருக்கும், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அது கொட்டை மரம் தான் இருக்கும். அதை கூட விட மாட்டானுங்க. ஏன்னா அந்த காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வளர விட்டால் தானே டேஸ்ட்டு தெரியும் நம்மளுக்கு. வளரே விடுறது இல்லையே அதை. நாங்களும் என்ன பண்ணுறது, எப்போயாச்சும் ஒரு நாள் சரி எதா பண்ணலான்னு எட்டி பார்க்குறது, ஒரு காய் கிடைக்காது. இவங்க வரவங்க வாரம் வாரம் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போயிடுவானுங்க. கொட்டை காய்க்கு எதையும் விடுறதில்ல. அதுக்கு வர அந்த குச்சிலாம் இப்படி பிடிச்சி இழுத்தா இப்படி வரும், அப்படி பிடிச்சி இழுத்தா இப்படி வரும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. அங்கே எந்த தூண் மேலே நின்னா எவ்வளோ தூரம் எட்டலாம், எல்லாம் நம்ம பசங்களுக்கு என்ன இருக்குது, ரெடியாக இருக்குது. ஏன்னா அந்த காய் என்னவாக இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அது மேலே எந்த நேரமும் நம்ம பசங்களுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இதே அதில் ஒன்றுமே வரலன்னு வச்சுக்கோங்க, ஏவனாவது கண்டுப்பான்னு நினைக்கிறீங்க? அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் நல்ல கனி இருக்கிறதுனால எல்லாரோட கண்ணும் எது மேலே தான் இருக்குது? மரத்து மேலே தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு காரைக்காலில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க அப்பா ஃபோனுக்கு. அதில் ஒருத்தர் சொல்கிறார், பைபாஸ் ரோட்டில் ஒருத்தன் வந்தான், ஒன்றுமே இல்லாமல் வந்தான். யாரை? அப்பாவை. ஒன்றுமே இல்லாமல் வந்தான் பாண்டிச்சேரியிலேருந்து. ஜெய்யா இன்னைக்கு பாரு 1000 பேர் அங்கே போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் கண்ணு பட்டிருக்குன்னு பாருங்க. எவ்வளோ தூரம் கண்ணு பட்டிருக்குன்னா, ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், இங்கே கனி உண்டாகுதுன்னு அர்த்தம். இந்த கனி உண்டாக உண்டாக கண்ணு மேலே படதான் ஆரம்பிக்கும், கல்லும் படதான் ஆரம்பிக்கும். ஆமேன் ஆமேன். கனி உண்டாச்சுன்னா பிரச்சனை வரதான் செய்யும். ஆமேன். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த விஷயத்துலேருந்து ஒரு கனி வரப்போகுதுன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே கொண்டாந்து பக்கத்துலேயே என்னத்தையும் வச்சுட்டு போயிடுவான், ஆளை வச்சுட்டு போயிடுவான். இப்போ இந்த சபை காரைக்காலுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் காரைக்காலுக்கு நிறைய பேரை கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையா? கொண்டு வந்துருப்பானா மாட்டானா? ஏன்னா ராஜ்யம் ஒரு சைடில் கட்டப்படும் போது பிசாசின் ராஜ்யமும் என்ன பண்ணுவான், பிசாசின் ராஜ்யம் அழியும், ஆண்டவரோட ராஜ்யம் என்ன பண்ணும், கட்டப்படும். இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் சண்டை நடக்கிறதுனால பிசாசு அவன் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு விட்டுருவான் அவ்வளோ சீக்கிரத்தில். அவன் ராஜ்யத்துக்கு சண்டை போடுறதுக்கு ஆளை கொண்டாந்து ஏற்கனவே என்ன பண்ணிடுவான், வச்சிருவான். நாங்கள் மீரட்டில் இருந்தோம். நான் மீரட்டில் இருக்கும்போது நாங்கள் இருந்த ஏரியா வந்து ஃபுல்லே, அந்த ஏரியா ஃபுல்லாகவே முஸ்லீம் ஏரியா. அதில் ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் ஏரியா, கிறிஸ்தவர்கள் ஏரியா. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓட்டு போடுறதுக்காக போனாங்க. பார்த்தா கிறிஸ்தவ பேர், முஸ்லீம் பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட முடியாத அளவுக்கு கிறிஸ்தவ பேரையும் முஸ்லீம் பேரையும் என்ன பண்ணிட்டானுங்க, எடுத்துட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவான், முஸ்லீம் யாருக்கு ஓட்டு போடுவான்ட்டு என்ன பண்ணும், நல்லா தெரியும். அந்த ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா. ஜெயிச்சது யாரு? லைவ் போயிட்டு இருக்கு, அதனால நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கே ஆச்சரியம். டேய், அவன் ஜெயிச்சவன் பேரே பாதி பேருக்கு அங்கே தெரியாது. இவன் யாருனே தெரியாது, எப்படி இவன் இங்கே ஜெயிச்சான்? அவன் பேர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டே போட முடியாத அளவுக்கு அவங்க பேரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவ பேரை பார்த்தவொடனே எடுத்துட்டாங்க. ஆப்ரகாம் அப்படின்னானே கிளம்பு,
உனக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு சைடில் அவர் கட்டணும்னு நினைக்கிறாரு. பிசாசு அவனுடைய ராஜ்யம் அழியாமல் இருக்கிறதுக்காக ஆட்களை அங்கே என்ன பண்ணுவான், வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க வீட்டு பக்கத்து வீட்லேயும் அவன் தான் வச்சுருக்கான். கொஞ்சம் பேர் ஆனால் ஒரு விஷயம், அழகான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து என்னது கிளை மறந்துட்ட பேர் கலை அவங்கள கலையாக தான் பிசாசு வச்சான். ஆனால் அவங்கள கனி கொடுக்குறவங்களாம் நம்மளால மாற்ற முடியும். ஆமே அவன் கொண்டாந்து வச்சது வேற நோக்கத்தோடு, ஆனால் நம்மளால் அவங்கள என்ன பண்ணிட முடியும், மாற்றிட முடியும். நம்மளோட கனியை பார்த்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. இப்போ அடுத்த விஷயம் 40வது வருஷத்துலேருந்து வாசிக்கலாம். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்போ உலகத்தின் முடிவிலே நடக்கும். எல்லாமே ஒன்றா தான் வளர்ந்துச்சு, ஆனால் உலகத்தின் முடிவு என்ன பண்ணிடுச்சு, இப்போ வந்துருச்சு. முடிவு வரும்போது தான் யாருன்னு என்ன பண்ணுது, வித்தியாசமே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சோலையில போடுவார்கள். இப்போ என்ன போடுவாராம், அக்கினி சோலையில என்ன பண்ணுவாராம், போடுவார். இதில் ஒரு 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 அழகான ஒரு விஷயம் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த 29வது வசனம் 30வது வசனம் என்ன பண்றாரு, ரெண்டுத்தையும் வளர விடுங்க. நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். முதல்ல என்னத்தை பிடுங்கலாம், களைகளை பிடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, களையை எடுத்துருங்க. ஒரு 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 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், களையை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம்? எல்லாரும் தலைகீழ சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மேலே அந்த கோதுமையெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? சரி, நான் சொல்கிறது கரெக்டானு கவனிங்க. எல்லாரும் தலைகீழ சொல்கிறீங்க. நான் இப்போ என்ன ஆகும்னா, ரெண்டுமே வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து எம்டியான பாக்ஸ் என்ன பண்ணும், மேலே வளரும். இதில் கோதுமை உள்ள வளரும். வளர்ந்தோடனே கோதுமையோட வெயிட் என்ன பண்ணும், இதை அப்படியே என்ன பண்ணும், சாய்ச்சிரும். இப்போ நேராக நிற்கிறதுலாம் கலை, சாஞ்சு நிற்கிறதுலாம் கோதுமை. கரெக்டா? இப்போ பாருங்கள், நேராக நீ என்ன பேர் அடி வாங்கி சாஞ்சு கிடக்கு பேர். சாஞ்சது அடி வாங்கினதுனால இல்லை, கனி இருக்கிறதுனால. நம்ம சாயிரோன்னா ஆண்டவர் வந்து நம்மளுடைய கனிகள் வளர வளர நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இறங்குறோம். ஆனால் அவனுக்கு கனி இல்லாததுனால பெருமையில் என்ன பண்ணுறான், நான் அடித்த அடியில் குனிஞ்சிட்ட பார்த்தியா, நான் குனிஞ்சது ஓன்ட்டல்ல அவர்கிட்ட. நான் அடி வாங்குறது ஓன்ட்ட இல்லை, ஓன்ட்ட அடி வாங்குறேன். ஆனால் நான் யாருக்கு நேராக குனிஞ்சிட்ருக்கேன். அதனால தான் ஒரு இது சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படிங்க, வேறு யாருக்கு முன்னாடி நீங்கள் முழங்கால் படிக்க மாட்டீங்க. யாருக்கு முன்னாடி நீங்கள் தலை குனியவே மாட்டீங்க. இப்போ இது மேலே கனி வந்தோன்னே இது என்ன பண்ணுது, சாஞ்சிருது. இதெல்லாம் நேராக நிற்கிது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், வேலைக்காரனை கூப்பிட்டு போய் எல்லாம் நேராக நிற்கிறது எல்லாத்தையும் அப்படியே தட்டிட்டு வா. அவன் போகிறான், அவனுக்கு ரொம்ப ஈஸி. வேலைக்காரனுக்கு கீழே சாஞ்சிருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருவான், மேலே உள்ளதை அப்படியே என்ன பண்ணிடுவான், அப்படியே அறுத்துட்டு வந்துடுவான். நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, கனி உள்ளே வந்தோடனே தானாக தாழ்மையை என்ன பண்ணிடும், உள்ளே வந்துடும். வந்த உடனே நம்ம பாட்டு குடிஞ்சு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை என்ன பண்ணுறேன், செய்கிறேன். எனக்குள்ளே இந்த பெருமை பொறாமை வெறுப்பு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், வெளியே விட்டு கொடுத்துட்றேன். எனக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுங்க, தாழ்மையை கொடுங்கன்னு நம்ம குனிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது நீ குனிஞ்சு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது நேராக நான் வச்ச அடியில் சாஞ்சிட்டான் பாரு, அப்படி நிற்கிறவன் எல்லாரையும் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். யாருமே ஆமேன்னு சொல்ல பாருங்க. ஆமேன். 39வது வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. 41
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவங்களோட முடிவு எங்க முடியுதுன்னு பாருங்க. அக்கினி சூளையில கொண்டு போய் போடுறாரு. போட்டு முடிச்சோன்னே அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இது அப்படியே தலைகீழ பாருங்க. நம்மளுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அழுகையும் பற்கடிப்பும் என்ன இருக்குது? நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கு வியாதி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். உலகத்தில் இருக்கும்போது நம்மளை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளை தாக்குறாங்க. ஆனால் அப்படியே தலைகீழ மாறுது. நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? நெருப்புக்குள்ளே இவங்கெல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்குது. ஆனால் விசுவாசிகளுக்கு இருக்கிற காரியம் 43வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்குமே சந்தோஷமே இல்லை பாருங்க. இவ்வளோ நாள் குனிஞ்சு போய் அடி வாங்கி உத வாங்கி இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சூரியனை போல பிரகாசிக்கிற நாள் சீக்கிரம் வருகிறது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சூரியனை போல பிரகாசிக்கிற நாள் சீக்கிரம் வருகிறது. ஆமென். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமா? எல்லாரும் உலகத்தில் இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ளவர்கள் அல்ல, நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளவர்கள். ஆமென். நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம சூரியனை போல பிரகாசிப்போம். கடைசியாக சொல்லி முடிக்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணார்? சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா அர்த்தம்னா இது கேட்கறது மட்டும் இல்லை, இது என்ன பண்ணணும்? உள்ளே போகணும். கஷ்டம் வரும்போது கலை என்ன பண்ணுது? அது வேலையை காட்டுது. நான் கனியை மட்டும்தான் என்ன பண்ணணும்? காட்டணும். கலை அதோட வேலையை காட்டுச்சுன்னா நம்மளோட வேலையை என்ன பண்ணணும்? காட்டணும். கல் பறந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து கனி தான் திருப்பி போகணும். சொல்ல மாட்டீங்க பாருங்க, ஏன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் மாமரன்றனே மாமரம் தானே, மேங்கோ மாமரத்து மேலே குரங்கு நினைச்சுன்னா என்னத்தை தூக்கி எறிவோம் தெரியுமா? என்னத்தை தூக்கி எறிவோம்? கல்லை தான் தூக்கி எறிவோம். அது என்னத்தை தரணும்? அது மாம்பழத்தை பிரிங்கி என்ன பண்ணும்? எரியும். இதை தான் நம்ம பண்ணணும். குரங்கு மாதிரி நம்ம மேலே கல் எறிகிறாங்கன்னா அவங்களுக்கு கனியை தான் என்ன பண்ணணும்? திருப்பி தரணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆமென். நான் கூட முன்னாடியே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம மேலே கல் படும் போது நாசமாக போவ அப்படின்னீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து என்ன வரலன்னு அர்த்தம்? கனி வரலன்னு அர்த்தம். அடித்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிட்டு வாப்பா எங்கள் வீட்டில் சாப்பிடுப்பான்னு கூப்பிட்றோம் பாருங்க, அதுதான் கனி. ஆமென், ஆமென். கொஞ்சம் பேருக்கு புரியுது, பரவாயில்ல. வந்திருக்கிற 500 பேரில் ஒரு 4 பேருக்கு இந்த செய்தி புரிந்ததுனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே கூட இருக்கிற கலை கூட கனி கொடுக்குற காரியமாக என்ன பண்ணும்? மாறும். நம்மளால் அதை மாற்ற முடியும். பிசாசு அதை தீமைக்காக விதைத்தான். அதை ஆனால் நம்ம ஆண்டவருடைய ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ணலாம்? அதை நன்மைக்காக மாற்றலாம். அதை மாற்றவர்களாக இருந்தால் தான் அந்த வசனம் கடைசியாக சொல்லுகிறது, நீதிமான் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இது தானியேல் 12வது அதிகாரத்துலையும் இந்த வசனம் இருக்குது. தானியேல் 12 3வது வசனம், 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் தானியேல் எழுதுகிறார், தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். நீதிமானா இருக்கிற நம்ம என்றென்றைக்கும் என்ன பண்ணுவோம்? பிரகாசிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நிறைய நாள் நல்லா வாழணுமா, இல்லை நிறையா நாள் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் நல்லா வாழணுமா?
எல்லாரும் மொழின்னு முழிக்கிறீங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நிறைய நாள் நல்லா வாழணுமா, இல்லை நிறைய நாள் கஷ்டப்பட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா வாழணுமா? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு நிறைய நாள் நல்லா வாழணும். நல்லா வாழணும்னா இதுதான் சத்தியம். ஆமே. இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம இதை ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு எதிராக நிறைய காரியங்கள் என்ன பண்ணும், நடக்கும். அந்த கஷ்டங்கள் என்ன பண்ணும், வரதான் செய்யும். நம்மளுக்கு எதிராக எழும்புறவங்க எழும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே கொஞ்ச நாள் கஷ்டப்படு, உனக்கு நித்தியத்தில் சூரியனை போல பிரகாசிக்க வைப்பேன். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே கண்களை மூடி தேவனுக்கு நேராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றுங்க. நல்ல கனி கொடு. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எல்லாரும் சேர்ந்து, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமா. கரங்களை தட்டி பண்ணலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவும். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராஜா சீக்கிரம் வருகிறார். நியாய தீர்ப்பு நாள் சீக்கிரம் வருகிறது. ஆமேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் வரப்போகிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். எங்க பார்த்தாலும் அழிவையும் யுத்தத்தையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டு ஆண்டவர் சொல்கிற, இந்த இருக்கிற கொஞ்ச நாள் நீதிமானாய் வாழ்வோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே இருக்கிற கொஞ்ச நாள் நான் நீதிமானா வாழணும், நான் கனி கொடுக்குறவனா வாழணும். ஆண்டவரே என்னுடைய கனி மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா மாறணும். அழிவுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிற மக்கள், ஆண்டவரே என்னுடைய கனி உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பணும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குங்க? உண்மையாக கேளுங்களா? ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்டாகிற கனி மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை கனி உள்ள ஜீவியமாக மாறணும் சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையின் மூலியமா மற்றவனுடைய வாழ்க்கை தொடப்படணும். ஆண்டவரே கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. எல்லாரும் சேர்ந்து, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார். உங்களுடைய சத்தம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாகளையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம